ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மார்பிள் டீ கேக் தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற பஞ்சு போல் சாஃப்டான மார்பிள் டீ கேக் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஆஃப் கேஜி மார்பிள் டீ கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அந்த பவுலில் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டரி நம்ம ரெண்டாக ஈக்குவலாக பிரித்து தான் செய்ய போகிறோம். ஒரு பவுல் ஈரமில்லாத பவுலில் 6 முட்டை எடுத்துக்கலாம். பீட்டரை ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட சுகர், சும்மா நார்மல் சுகர் தான் எடுத்துருக்கேன், பவுடர் சுகர் சேர்க்கக்கூடாது. 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை 3 பேட்சாக சேர்த்து நல்லா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். ஒவ்வொரு பேட்சும் நல்லா மெல்ட் ஆன பிறகு அடுத்த பேட்ச் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ 3 பேட்ச் சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணுவோம். நல்லா பீட் பண்ண பிறகு அது நல்லா க்ரீமிக்கு மாதிரி வரும். அது கூட 200 கிராம்ஸ் ஆஃப் மைதா, அதுவும் 3 நல்லா சளிச்சு மைதாவை நல்லா சளிச்சு சேர்த்துடுங்க. அதுவும் 3 பேட்சாக சேர்த்து ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓவர் ஸ்பீட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் கேக் ஷெல் போட்டு நல்லா பீட் பண்ணுவோம். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். எப்படி 3 நெக்ஸ்ட் பேட்ச் மைதா சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த பீட்டரை ஆன் பண்ணாமலே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மைதா வந்து வெளியே தெறிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அவ்வளோ வெளியே தெறிக்கும். இப்போ 3rd பேட்ச் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மைதாவை பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேக் ஜெல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ½ கேஜி கேக்குங்கிறதுனால நம்ம 10 கிராம் கேக் ஜெல் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் அதில் 1 ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்பீடு வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கேக் ஜெல் வந்து நல்லா கரைஞ்சி, அப்போ தான் கேக் வந்து நல்லா ஹைட் வரும். நம்ம கேக் ஜெல் போட்ட பிறகு ஒழுங்காக பீட் பண்ணலைன்னா கேக்கு கீழே அடியில் மட்டும் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கேக் வந்து சாஃப்டாக இருக்கும், கேக் ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அது பீட் ஆகிட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அது ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கும் அந்த பேட்டர். நம்ம கேக் ஜெல் போட்டு பீட் பண்ண அது நல்லா ஒயிட் கலரில் நல்லா ஷைனிங்காக வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். சைடில் உள்ளதெல்லாம் அப்பப்போ வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிட்டு இனி இதை நம்ம பாதியாட்டு பிரிக்க போகிறோம். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை ஈக்குவலாக 2 பவுலில் பிரித்து வச்சுடும். 1 வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு, 1 சாக்லேட்டு இது பேஸ். ஆனால் நம்ம 2 மிக்ஸ் பண்ணி தான் மார்பிள் கேக் செய்ய போகிறோம். பாதியாக பிரிச்சுக்கிடுவோம். வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு இனி தான் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ½ கேஜிங்கிறதுனால 45 ml ஆயில். இதில் பாதி ஆயில், அதில் பாதி ஆயில். ஏன்னா நம்ம ½ கேஜி இதை 2 இதாக பிரிச்சுருக்கோமா, ஆயிலே அதே மாதிரி 2 பாதியாக பிரிக்கணும். 22.5 ml ஆயில் வரும். அது கூட நம்ம பைனாப்பிள் எசன்ஸு, பேக்கரியிலலாம் வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க நம்மளும் ஒரு அரை டீஸ்பூன் எசன்ஸ் ஊற்றினா போதும். ஓவர் அந்த எக் ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க.
ஊற்றி லைட்டாக ஒன் ஸ்பீடில் ஆயில் போட்டதுனால ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன் ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்ணிலா பேட்டர் ரெடி ஆகிட்டு இனி இதை நம்ம ஒரு கரையில் வச்சுக்கலாம். அடுத்தால இனி சாக்லேட்டு இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். மீதி அதில் ஊற்றிட்டு மீதி இருந்த ஆயில் இருக்குல்ல, அது கூட 5 grams ஆஃப் கொக்கோ பவுட்ரு அதை அந்த ஆயில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட 1/2 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் அதுவும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். ஊற்றி நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்ல ஆயில் கூட நல்லா அந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் கூட ஊற்றி ஒன் ஸ்பீடில் பீட் பண்ணால் போதும். நம்ம வெளியில் ஸ்பாஞ்சுக்கு பீட் பண்ணோம்ல அதே மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த ஆயில் அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிவிட்டு சைடில் உள்ளது அவ்வளோத்தையும் வலிச்சு விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 30 செகண்ட் மறுபடியும் பீட் பண்ணுங்கள். பேட்டர் ரெடி ஆயிரும். ரொம்ப பேட்டர் ரெடி ஆகிட்டு நம்ம இதை பேக் பண்ணதுக்கு 8 inch டின் கரெக்டாக இருக்கும். 1/2 kgனாலே 8 inch டின் பேக் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் 9 inch டின் யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பட்டர் ஷீட் மட்டும் தான் போட்டிருக்கேன். கீழே ஆயில் எதுவும் தடவலை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலா அந்த பேஸை ஊற்றுறோம். அதுக்கு மேலே சாக்லேட் இப்படி மாறி மாறி ஊற்றிட்டே வரணும். சாக்லேட் இது கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பேக் பண்ணோன்னே கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். இப்படி பேட்டர் அவ்வளோத்தையும் மாறி மாறி ஊற்றணும். நம்ம கீழே வெண்ணிலா ஊற்றிருக்கோம்னா லாஸ்ட்டு முடியும் போது தான் வெண்ணிலா பேட்டரை ஊற்றுற மாதிரி ஊற்றணும். பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பி வச்சு இதே மாதிரி அங்கெங்கும் ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அங்கெங்கே கிண்டி விட்டோம்னா உள்ள ஏர் பபிள்ஸும் போயிடும். டேப்லாம் பண்ண வேண்டாம். சும்மா ஏதாவது குச்சி ஏதாவது கம்பி வச்சுட்டு பண்ணாலே போதும். ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த டின்னை வச்சு 35 to 40 minutes பேக் பண்ணாலே போதும். இப்போ அழகாக பேக் ஆகிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கூல் ஆகிட்டு இப்போ நம்ம சைடில் உள்ள தவளத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக் ஸ்மெல் வரும். அதனால் சைடில் உள்ள தவளத்தையும் 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடலாம். நான் 9 inch டின்னில் பேக் பண்ணேன். அதனால் 3 இதாட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.